உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வைப்பு தொகை கமர்ஷியலுக்கு 50,000 ரூபாய், வீடுகளுக்கு 7,500 ரூபாய். இப்ப பாதாள சாக்கடை வந்துருச்சு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல வருஷத்துக்கு ஆண்டு குடிநீர் கட்டணம் 34,200 ரூபாய். ஆனால் வணிக கட்டிடங்களுக்கு இந்த காலேஜ் இதெல்லாம் அதுபோல வசூலிக்கிறது 1,812 ரூபாய். இதுலயே பல கோடி இழப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா சோனா காலேஜ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த அரசு கட்டிடங்களை, இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களை, எல்லா வணிக வளாகங்கள் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்திலையும் முறைகேடு. இதுல கையூட்டு பெற்றுக்கொண்டுதான் ஆதாயம் அடைந்துதான் இவங்க இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இல்லைன்னா இவனுக்கு எதற்காக இந்த மாதிரி முறைகேடா இணைப்பு கொடுக்கணும்? இதற்கு ஆணையர் என்ன பதில் சொல்ல போறாரு? இதெல்லாம் தொன்று நடக்குதுங்க. ஆரம்ப காலத்துல நடந்துட்டு இருக்குதுங்க. இப்பதான் தணிக்கை துறையிலேயே உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிசயமா இருக்கு. இத்தனை வருஷமா உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை தூங்கிட்டு இருந்திருக்குது. இப்பதான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த நல்ல அதிகாரியை நம்ம பாராட்டணும். வெளியே கொண்டு வந்தவர பதில் கொடுப்பாங்க. ஆனா முறைகேடு கண்டுபிடிக்க வேண்டியது அதிகாரி, உள்ளாட்சி நிதி தணிக்கை அதிகாரிகள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டுபிடிச்சு கமிஷனருக்கு ஆணையருக்கு தகவல் கொடுத்தாலும் ஆணையர் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நான் சொல்ற புகாரு ஆணையர் கவனத்துக்கு கண்டிப்பா போயிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆணையர்கள் போயிருக்குது. ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கல. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட் ஆணையர் டேபிளுக்கு போய் நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப ஆணையர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? மாசமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறானுங்க எல்லாரும். இப்ப குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு குடிநீர் கட்டணமும் வைப்பு தொகை மட்டும் 5 வருஷத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா 171 கோடிக்கு குறையாது. எல்லாருமே அடிச்சிருப்பாங்க காசு. எல்லாரும் காசு பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம கனெக்ஷன், ஒரு கவுன்சிலர் தெரியாம கனெக்ஷன் கொடுக்க முடியாது. எல்லாரும் காசு பார்த்திருப்பாங்க. காசு லவட்டி அடிச்சு நவுத்தி இருப்பாங்க எல்லாரும். இதுல மாற்றமே கிடையாது. எங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே இருங்க. அந்த காலகட்டத்தில் யார் இணைப்பு கொடுத்தாலும் அவங்க நடவடிக்கை எடுங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க பில் கலெக்டர் போயிருப்பாங்க. இப்ப எல்லாம் வெறும் வணிக காம்ப்ளெக்ஸ் இருக்குது. 10 மாடி பில்டிங் வெறும் 1,812 தான் நீ வசூல் பண்ற. உனக்கு நீங்க 34,000 ரூபாய் வசூல் பண்ணணும். ஏன் அந்த ஆளு போய் ஆர்ஐக்கு ஏன் சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரி தகவல் சொல்லாம இருக்கிறாங்க? சொல்லணும்ல. இந்த தணிக்கை தடையில இருந்து இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கண்டிப்பா இங்க போயிருக்குது. யாருக்கு? கமிஷன் டேபிளுக்கு போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி கமிஷன் இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க கமிஷனர்லாம்? நான் போன வருஷம் போட்டு எனக்கு 3 சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, அம்மாப்பட்டா 3க்கு ஜனவரி மாசம் இந்த வருஷம் கொடுத்தாங்க. அப்புறம் கொண்டலாம்பட்டி மண்டலத்துக்கு இப்ப இந்த மாசம் தான் கொடுத்தாங்க. ஜனவரி மாசம் கொடுத்தாங்க 3 மண்டலத்துக்கு. கொண்டலாம்பட்டிக்கு நம்ம டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லி எனக்கு இப்பதான் கிடைச்சது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சது. சேலத்தில் குடிநீர் இணைப்பு வழங்குவதில் முறைகேடு நடந்திருக்கிறது. இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன். சேலம் மாநகராட்சியில கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 5 ஆண்டுகளா இந்த முறைகேடு நடைபெற்று வருது. அரசுக்கு இதனால 171 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பும் ஏற்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டுகளா ஏன் மாநகராட்சி ஆணையர் இது பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதுல மாநகராட்சி ஆணையர்கிட்ட இதுக்கு முன்னாடி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதா நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக தர்ஷினி, சேலம் மாநகராட்சியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கியதில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 171 கோடியே 99 லட்சம் ரூபாய் அளவிற்கான மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை கொடுத்துள்ள ஆர்டிஐ தகவலால் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 60 வார்டுகளை உள்ளடக்கியதான் மாநகராட்சி. இதில் குடிநீர் இணைப்புகள் சுமார் 1 லட்சம் இணைப்புகளுக்கு மேல் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 8056 குடிநீர் இணைப்புகள் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இதன் காரணமாக அந்த முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள இணைப்பின் காரணமாக டெபாசிட் தொகை, அந்த தொகை மட்டுமே குறைந்தபட்சம் 34 கோடி ரூபாயும், அதே போன்று ஆண்டுக்கு 27 கோடி ரூபாய் இந்த ஆண்டு குடிநீர் கட்டணத்திலும் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 61 கோடியே 78 லட்சம் ரூபாய் மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதை மண்டல வாரியாக பார்க்கப்பட வேண்டுமென்றால் குறிப்பாக அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி என 4 மண்டலங்களாக சேலம் மாநகராட்சி உள்ளது. குறிப்பாக
அஸ்தம்பட்டி மண்டலத்தில் 2877 முறைகேடான இணைப்புகளும், அதே போன்று கொண்டலாம்பட்டி மண்டலத்தில் 2905 குடிநீர் இணைப்புகளும், அம்மாப்பேட்டை மண்டலத்தில் 1741 முறைகேடான குடிநீர் இணைப்புகளும், அதே போன்று சூரமங்கலத்தில் 1343 முறைகேடான இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக இந்த உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை தாதகாப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சிவராமன் என்பவர் கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டிஐ கேள்விகளுக்கு நிதி தணிக்கைத்துறை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி இணைப்புகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதே போன்று இந்த எந்த நிறுவனங்களுக்கு முறைகேடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆண்டுக்கு 61 கோடியே 78 லட்சம் ரூபாய் இழப்பு பொறுத்தவரை, அதே போன்று டெபாசிட் தொகை 34 கோடி ரூபாய், அதே போன்ற சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடிநீர் கட்டணத்தை பொறுத்தவரை 27 கோடி ரூபாய் இந்த சராசரியாக இந்த மாநகராட்சிக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதை 5 ஆண்டுக்கு கணக்கிட்டால் ஆண்டு குடிநீர் கட்டண தொகை, அதே போன்று இந்த டெபாசிட் தொகை இதனை சேர்த்து 171 கோடியே 99 லட்சம் ரூபாய் மாநகராட்சிக்கு சராசரியாக இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. அது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், வீட்டு குடிநீர் இணைப்புக்கு டெபாசிட் தொகை மாநகராட்சி 7500 ரூபாய் நிர்ணயித்துள்ளது. அதே போன்று அந்த வீட்டு குடிநீர் இணைப்புக்கான ஆண்டு கட்டணம் 1812 ரூபாயை நிர்ணயித்துள்ளது. அதே போன்று இந்த கமர்சியலுக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்களுக்கு மாநகராட்சி அந்த டெபாசிட் தொகை 50,000, அதே போன்ற ஆண்டு கட்டணம் 36,012 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 8056 முறைகேடு இணைப்புகளும் அந்த வணிக ரீதியான குடிநீர் இணைப்புகளுக்கு பதிலாக வீட்டு குடிநீர் இணைப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அதே போன்று அந்த டெபாசிட் தொகையும் வெறும் 7500 ரூபாயும், ஆண்டு குடிநீர் கட்டணமும் வெறும் 1812 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இதில் டெபாசிட் தொகை, குறிப்பாக இந்த டெபாசிட் தொகை ஒரு 44,000 ரூபாய் அளவுக்கு மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போன்று ஆண்டு கட்டணம் வசூலிக்கக்கூடிய இந்த குடிநீர் கட்டணம் 34,000 ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு இணைப்புகளுக்கும் மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் யாருக்கும் எந்த அதிகாரிக்கும் தெரியாமல் எப்படி நடந்தது, இதற்கு யாரெல்லாம் உடந்தை என்பது குறித்து விரிவாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்டிஐ பெற்ற சமூக ஆர்வலர் உட்பட இந்த மாநகராட்சி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ஏனென்றால் இதற்கு உதவி பொறியாளர் உட்பட, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பில் கலெக்டர் உட்பட, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிட்டர் உட்பட அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த முறைகேடான இணைப்புகளில் ஒரு தனியார் கல்லூரிக்கு, ஒரு மிகப்பெரிய தனியார் கல்லூரிக்கு இங்கு அந்த வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்திற்கு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு கூட இந்த முறைகேடான கமர்சியல், அதாவது வணிக ரீதியான குடிநீர் இணைப்புக்கு பதிலாக வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுபோன்று அதாவது மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வணிக ரீதியாக செயல்படக்கூடிய கட்டிடங்களுக்கு வெறும் 7500 ரூபாய் டெபாசிட் பெற்றுக்கொண்டு வெறும் ஆண்டுக்காக அவர்களிடம் 1812 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தான் மாநகராட்சிக்கு இந்த 5 ஆண்டில் ஓராண்டிற்கு 61 கோடியே 78 லட்சமும் அந்த டெபாசிட் தொகை மற்றும் அந்த ஆண்டு கட்டண தொகையும் சேர்த்து 5 ஆண்டுகளுக்கு 171 கோடியே 99 லட்சம் ரூபாய் இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதையெல்லாம் எந்த அதிகாரிகளும் கண்டும் காணாமல் இருந்தது காரணம் என்ன என்று கேள்வி எழுப்புகின்றனர். குறிப்பாக இந்த உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை இந்த சம்பந்தப்பட்ட சிவராமன் என்பவருக்கு கொடுத்த தகவலை அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இதை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அனுப்பி சம்பந்தப்பட்ட இந்த தொகையை அபராத தொகையுடன் வசூலிக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த அதிகாரியின் துணையோடு இந்த வணிக ரீதியான குடிநீர் இணைப்பையை வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குது என்பது தெரிந்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக உள்ளது. தற்போதுள்ள தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதை பரிந்துரைக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு மிகப்பெரிய அளவிலான லஞ்சம் இதற்கு கைமாற்றப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய கல்லூரிகள், மருத்துவமனைகள், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு என்பது வழங்குவது, அதாவது ஒரு தன்னிச்சையாக ஒரு ஃபிட்டரோ வழங்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு உயர் அதிகாரிகள் துணை இல்லாமல் அவர்களால் அந்த கீழ்மட்ட அதிகாரிகளால் வழங்க முடியாது. இதற்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார் என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏனென்றால் இந்த அதிகாரிகள் கூட அதாவது இந்த வீட்டு குடிநீர் இணைப்பை எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்ளாமல் கொடுத்து விடுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. அதனால் இந்த 8056 முறைகேடான குடிநீர் இணைப்புகளுக்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றிருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் இதனை உடனடியாக தமிழக அரசு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இதனை உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டு
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த இணைப்புகள் கொடுக்கப்பட்ட ஆண்டின் போது எந்தெந்த அதிகாரிகள் இந்த பகுதியில் இருந்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும். அதே போன்று உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை கொடுத்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் ஏன் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்களுக்கும் நாம் இதை தமிழக அரசு கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த முறைகேடு தொடர்பாக அவரிடம் இது தொடர்பாக விசாரிப்பதற்காகவும் நம்மளுடைய இந்த தகவலை அவர் பகிர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கொடுத்திருக்கும் தகவல் உண்மையான கேட்பதற்கு அவருக்கு நாம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டது போல நம்முடைய அழைப்பை அவர் தற்போதைய சேலம் மாநகராட்சி ஆணையர் இந்த அழைப்பை ஏற்க மறுத்து விட்டார். அதனால அவருடைய இந்த விளக்கமும் கூட நம்மளால் கேட்க முடியாத சூழல் இருக்கிறது. இது ஆண்டுக்கு சாதாரண ஒரு குடிமக்கள் இந்த வீட்டு நீர் இணைப்பு வாங்குவதற்கு லஞ்சம் பெறுவது பல்வேறு சிரமங்கள் உள்ளது. ஆனால் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் அதே போன்று வணிக ரீதியாக செயல்படக்கூடிய கட்டடங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பை வழங்கி முறைகேடாக மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த சேலம் மாநகர மக்களின் கோரிக்கையாகவும் அதே போன்று சமூக ஆர்வலின் கோரிக்கையாக இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதனை பரிந்துரை செய்து உடனடியாக இந்த விசாரணையை தொடங்கி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சிலம்பரசன் விவரங்களுக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.